வணக்க மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயின் எல்லாரும் சேகரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த காயினை வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அதில் வந்து சில பேர் பாதுகாத்து வைக்கலாம், சில பேர் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில கான்வர்சேஷன் லைவில் போயிட்டுருக்கு. ஸோ அதை யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கடைசியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளும் ஈடுபட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வெளியே வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்சன், ரவீனா மற்றும் கூல் சுரேஷ் இவங்க 3 பேருக்கிடையே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ நிக்சன் வந்து அவரை வந்து எல்லாரும் அந்த புள்ளி கேங்கில் தான் இருந்தார். பட் இப்போ அவரை வந்து நாமினேஷனுக்கு எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நாமினேஷனில் என்ன போடணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பேச்சுக்கள் அடிப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாமினேஷன் பண்ணவனை கூட விடுங்க, ஆனால் அதை தவிர்த்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறவங்களாம் இருக்கல, அவங்களாம் பார்த்தா எனக்கு செம்ம கடுப்பாகுது, இரிட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிக்சனை நாமினேஷன் எடுத்துகிட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா எடுத்துகிட்டு வரணும்னாங்க, பூர்ணிமாலாம் எடுத்துகிட்டு வரணும்னாங்க, ஜோவிகாவும் ஓட்டு போட்டாங்க. ஸோ விசித்ரா வந்து நிக்சனுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால் நான் ஜோவிகாவும் ஓட்டு போட்டாங்க. பட் அங்கே பிளானே வேறு மாதிரி ஆயிடுச்சு. விசித்ரா ஓட்டு போடல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நிக்சனுக்கு தெரிய வருது. ஜோவிகா ஓட்டு போட்ட கொண்டு தெரிய வருது. ஓகேங்களா, இது தெரிஞ்ச உடனே அந்த ஓட்டு போட்டு இவங்களுக்கு கடுப்பேற்றுற மாயாலாம் பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகுது, இரிட்டேட் ஆகுது. எப்படி தான் போய் அர்ச்சனா கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியல. சண்டை போட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. பட் அர்ச்சனா கிட்ட போய் டேரெக்டாக உட்காந்து பேசுறது எல்லாமே அது ஒரு கேம் பிளான் இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர இப்போ பேசுறதுலாம் பார்த்தா அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. சண்டை போட்டு அந்த பொண்ணெல்லாம் திட்டிட்டு இப்படி பண்ணிட்டு போய் திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகிறதே எனக்கு ஒரு ஃபேக்காக தெரியுது. ஃபேக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மாயாவை பற்றியும் பூர்ணிமாவை பற்றியும் சொல்கிறார். அவ்வளோ பேச்சு பேசினாங்க, இப்போ போய் இப்படி பண்ணுறாங்களே, இது என்னங்க கேமு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. கேமுக்காக இதை பண்ணுறாங்களா, இல்லை வெளியெல்லாம் இதெல்லாம் நடக்காது, கேமுக்காக இங்கே பண்ணுறதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிக்சன் சொல்கிறார். உடனே அர்ச்சனா பேர் எடுத்துட்டாவே போதுமே, ரவீனா வந்துருவாங்களே உடனே. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எதனா ஒரு விஷயத்துனா லபன்னு நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் வேறு அவன் இவன் அப்படின்ற டைலாக்லாம் முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி போய் ரவீனா பண்ணுறது வேறு மாதிரி. ஸோ அவன் இவன்ற மாதிரி தினேஷை பேசுகிறதும், அர்ச்சனாவை இப்படி அவன் இவன்ற மாதிரி பேசுகிறதும், இந்த மாதிரி சில விஷயங்களும் வந்து ரவீனா பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போதைக்கு பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது இங்கே போகிறது, இங்கே இருக்கிறது அவள் போகிறது அப்படின்றது முழுக்க இதே வேலையாக நாரதர் வேலையாக வச்சுக்கிட்டு நாரதர் வேலையாவது நன்மையில் முடியும். இது ஃபுல்லாக வந்து கெட்டதுலேயே போய் முடிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அர்ச்சனா இது பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக வந்து கூல் சுரேஷ் சொல்கிறாரு, நீங்கள் அர்ச்சனாவை மட்டும் அதை வரும்போது அவளை அட்டாக் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டா, இவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டா, அவளும் அக்ஷயா மாதிரி தான் இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூல் சுரேஷ் அவர்களுக்கு கொஞ்சமாவது நியாயமாக பேசுங்க. அர்ச்சனாவை நீங்கள் அட்டாக் பண்ணலனாலும் அர்ச்சனா பேசியிருப்பாங்க பாயிண்ட்டை, அக்ஷயா பேசியிருக்காது. கொஞ்சமாவது அப்சர்வ் பண்ணுறது கரெக்டாக பேசுங்க. இவ்வளோ தைரியம் இருந்த கூல் சுரேஷ் பேசுகிறாரு, தைரியம் இருந்தால் அர்ச்சனா கிட்ட போய் தைரியமாக ஒரு 2 கேள்விகள் கரெக்டாக பேச சொல்லுங்களேன். பேச மாட்டார். அவரே பல இடத்துல பின்னாடி தான் பேசியிருக்காரு தவிர அர்ச்சனா முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் தைரியம் கம்மியாக தான் இருக்குது எல்லாருக்கும், ஓப்பனாக பேசுறதுக்கு. ஏன்னா அந்த பொண்ணு பாயிண்ட் பேசுதுன்ற பயம் இருக்குது. ஓகேங்களா, இதே கூல் சுரேஷுக்கு தெரியும் அக்ஷயா மாதிரி இருந்திருப்பாங்களா, அந்த பொண்ணு அக்ஷயா ஒன்றுமே பண்ணாதுங்க, பாயிண்ட் கூட பேசாதுங்க, ஆனால் இந்த பொண்ணு வந்து பாயிண்ட்லாம் பேசுங்க, கூல் சுரேஷ் பார்த்து பேசுங்க ஐயா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் இது இவங்க பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ரொம்ப ஃபேக்காக இருக்குது அப்படின்னும் போது உடனே ரவீனா வச்சு சொல்லாங்க. இப்போ என்னென்னா அர்ச்சனாவுக்கு வந்து லைம் லைட்டில் இருக்கா, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா, ஸோ அர்ச்சனா கூட வந்து பேசினா அவங்களுக்கும் ஒரு லைம் லைட் கிடைக்கும், ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தெரியும், அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ மாயா பூர்ணிமாவை சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கேமாங்க, கேடுகட்ட கேம், சீப் கேம் அப்படின்ற மாதிரி நிக்சன் சொல்லிக்கிறார். யாரை, மாயா மற்றும் பூர்ணிமாவை சொல்லிக்கிறார். அந்த மாதிரி இதில் ரவீனா வேறு சொல்கிறாங்க, மக்கள் ஏன் தெரியுமா அர்ச்சனாக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, 1 hour எபிசோடை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் தெரியாது போல், 1 hourல பார்த்து மட்டும் தான் சப்போர்ட் கிடைக்குது, இதெல்லாம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அவங்க சண்டை போடும்போது எல்லாம் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னும் போது கட் பண்ணி தானே வரும், அதனால தான் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் ரவீனா அவர்களே 24 மணி நேரம் லைவ் போகுதுன்றது தெரியலையா, அந்த லைவ் போகிறத வச்சு தானே உங்கள் கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணி எவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையா, 24 லைவ் பார்க்காமையா மக்கள் எல்லாம் பிளைண்டாக கண்ணை மூடி விட்டு ஆட்டும் அந்த மாதிரி ஓடியா போய் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அதை தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்களே தவிர எதையுமே பார்க்காம சப்போர்ட்லாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒரு பக்கம் ரவீனாக்கு வந்து அர்ச்சனா மேலே காண்டு இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியுது. அதுவும் நேற்று டாஸ்க் முடிஞ்ச பிறகு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டாங்களாம். நான் வந்து நீங்கள் இந்த எவ்வளோ வாட்டி போட்டாலும் அந்த கேமை சூப்பராக விளையாட்டு கம்பேக் கொடுத்துட்ருக்கீங்க, அதனால் நான் கொடுத்தேன், பட் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது பகை தான் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்டயே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. பட் என்னென்னா ஒரு பக்கம் பிடிக்கல, மாயா கேங்கையும் பிடிக்கல, அர்ச்சனாவையும் பிடிக்கல, விசித்ராவையும் பிடிக்கல. ஸோ அந்த பெண்களையே பிடிக்காமல் ஒரு பக்கம் ரவீனா இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போக போக அவங்க இப்பயே இவ்வளோ விஷயங்கள் வெளியே வருது, இன்னும் என்னென்னலாம் வெளியே வரப்போதோ அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். உங்களோட கருத்து என்ன மக்களே, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.